ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 3 பாகங்கள் பிளேலிஸ்ட்ல இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். மகார்கள் தான் மராட்டியத்தின் ஆதி குடிமக்கள் என்று சிலர் கருதுகின்றனர். மகாராஷ்டிரம் என்பது மகார் பிளஸ் ராஷ்டிரம், மகார்களின் அரசு என்று இதனை விளக்குகின்றனர். மகார் என்ற சொல்லின் தோன்றுவாய் மகா கூட்டல் அரி, அதாவது பெரிய எதிரி என்பதாகும் என்றும் சிலர் கூறுகின்றனர். ஐரோப்பியர்களுடன் முதலில் தொடர்பு கொண்டவர்கள் மகார்கள் தான். கிழக்கிந்திய கம்பெனியோட பம்பாய் நிறுவனத்தில் மகார்கள் ஒரு பெரிய பிரிவினர்களாக இருந்தார்கள். இதே போன்று பீகாரில் துசாத்களும் சென்னையில் பறையர்களும் கிழக்கிந்திய கம்பெனியின் பிராந்திய இராணுவ பிரிவில் இருந்தார்கள். மயோஜி சக்பால் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய பிள்ளைகளில் 2 மட்டுமே எஞ்சினர். ஒருவர் ராம்ஜி, இவர்தான் இந்த வரலாற்று நாயகனின் தந்தை. மற்றொருவர் மாலோஜி சக்பால் மகள் மீரா. கபீரின் பக்தி பாதையை இந்த குடும்பம் பின்பற்றுகிறது. இந்த பக்தி சிந்தனை மனிதனின் நல்லியல்புகளான கருணை, அன்பு மற்றும் கடவுளிடம் தன்னை ஒப்படைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றின் மூலமாக ஆறுதலையும் அமைதியையும் அளிக்கிறது. கிருஷ்ணரிடமும் ராமரிடமும் இவர்கள் நல்லொழுக்கத்தையும் ஆன்ம நேயத்தையும் வேண்டினர். பக்தி நெறியை நிறுவிய கபீர் சாதி கொடுமையை கடுமையாக சாடியவர். எனவே இவருடைய நெறியை பின்பற்றுபவர்களிடம் சாதி முறையை தீவிரமாக பின்பற்றுவது என்பதில் பெரும் தளர்ச்சி ஏற்பட்டு மனித நேயமும் விரிந்த மானிட அன்பும் வளர்ந்தன. தீண்டப்படாத சில குடும்பங்கள் கபீர் பக்தி நெறியை மேற்கொண்டதற்கு இது ஒரு காரணம். கடவுளை வணங்கும் எல்லோரும் சாதி பிறப்பு வேறுபாடு பாராமல் கடவுளின் பிள்ளை என்று கபீர் பக்தி நெறியினரால் கருதப்பட்டனர். இக்கருத்து இவர்கள் ஆழ்ந்த உண்மையான ஈடுபாட்டுடன் நம்பினர். எனவே கபீருடன் 2 கலந்து அவருடைய பாடலையும் பாடினர். கபீர் என்ன சொன்னார்னா, எவரையும் என்ன சாதி என்று கேட்காதே, எல்லா சாதியினரும் கடவுள் முன் சமமானவர்களே அப்படின்னு சொன்னார். ராம்ஜி சக்பால் அவர்களுக்கு 14 குழந்தைகள். இந்த வரலாற்று நாயகன் 14வது குழந்தை. ராம்ஜி சக்பாலின் மனைவி கடமை உணர்ச்சி மிக்கவர், பக்தி உணர்வு உள்ளவர், மென்மையான இயல்பும் சுயமரியாதை உணர்வும் உடையவர். இந்த வரலாற்று கதாநாயகனின் பிறப்பு தொடர்பாக கதை ஒன்று இருக்குது. இது புதுமையானது. கௌதம புத்தர் தாயின் கருவறையில் இருந்தபோது அவருடைய தாய் கண்ட கனவுகள் போல இக்கதையும் முக்கியத்துவம் பெறுகிறது. ராம்ஜி சக்பாலின் சித்தப்பா ஒருவர் சன்னியாசியாகி ஊரை விட்டு சென்று பல ஆண்டுகள் கழித்து ஒரு சாமியார் குழுவுடன் மோவ் நகரத்துக்கு வந்தார். மத்திய இந்தியாவில் உள்ள மோவ் நகரில் ராம் குடும்பம் அப்போது இருந்தது. ராம்ஜி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் துணி துவைப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்றார். வழியில் அங்கே அவர் கண்ட சாமியார் கூட்டத்தில் தன் உறவினர் இருப்பதை கண்டார். அவரை அவர் அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். ராம்ஜி சக்பால் அந்த சாமியாரிடம் ஓடினார். தன் வீட்டிற்கு வந்து தன் குடும்பத்தை வாழ்த்தி அருள வேண்டும் என்று வேண்டினார். தாம் உலகப்பற்றினை துறந்து விட்டதால் வீட்டுக்கு வர முடியாது என்று சாமியார் கூறிவிட்டார். ஆயினும் உன் வீட்டில் ஒரு மகன் பிறப்பான், வரலாற்றில் அவன் தன் முத்திரையை பதிப்பான் என்று அவர் அருள்வாக்கு கூறினார். இதை நம்பி மகிழ்ச்சியில் திளைத்த ராம்ஜி சக்பாலும் அவருடைய மனைவியும் மத ஆசாரங்களை மேலும் தீவிரமாக கடைபிடித்தனர். இவர்கள் வேண்டிய வரம் பலித்தது போல் மோவூரில் 1891 ஏப்ரல் 14ஆம் நாள் ஒரு மகன் பிறந்தான். இம்மகனுக்கு பீம் என்று பெற்றோர் பெயரிட்டனர். இந்தியாவின் வரலாற்றில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நிலையை பீம் எய்தினார். முர்பக்தர்கள் என்ற தீண்டப்படாத இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் பீமின் தாயார் பீமாபாய். பம்பாய் மாகாணத்தில் தானா மாவட்டத்தில் முர்பாத் கிராமத்தில் பீமாபாய் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருந்தது. சிவந்த மேனி, அகன்ற நெற்றி, சுருண்ட குழல், ஒளிரும் பெரிய கருவிழிகள், சற்றே குட்டையான மூக்கு, மொத்தத்தில் எழிலார்ந்த தோற்றமுடையவர் பீமாபாய். பீமாபாயின் தந்தையும் 6 சித்தப்பாக்களும் இராணுவத்தில் மேஜர்களாகவும் சுபேதாரர்களாகவும் இருந்தார்கள். இவர்களும் கபீரின் பக்தி நெறியினர். கபீரின் தத்துவத்தை பற்றி கூறிய ஆழ்ந்த விவாதங்களை இவர்களும் மேற்கொள்வார்கள். படைப்பிரிவினரிடம் தத்துவ விசாரணை செய்வார்கள். இராணுவ வேலையிலிருந்து பீமின் தந்தை ஓய்வு பெற்ற போது பீம் 2 வயது குழந்தை. மத்திய இந்தியாவிலிருந்து கொங்கணத்தில் தபோலி என்ற ஊரில் இவர்கள் குடியேறினர். பீமின் 5வது வயதில் தபோலியில் அவரை பள்ளியில் சேர்த்தனர். அவருடைய அண்ணனுடன் அங்கு தொடக்க கல்வியை கற்க தொடங்கினார். சுபேதார் ராம்ஜி சக்பால் தபோலியில் நீண்ட காலம் தங்க முடியவில்லை. பம்பாய்க்கு குடியேறி சந்தாராவில் இராணுவ குடியிருப்பு வளாகத்தில் ஒரு வேலையில் அமர்ந்தார். சந்தாராவில் இவர்கள் குடியேறியதும் குடும்பத்தில் ஒரு பெரிய துக்க நிகழ்ச்சி நடந்தது. பீமாபாய் மறைவுற்றார். அவர் மத சிந்தனையும் சுயமரியாதையும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணமும் உடையவராக வாழ்ந்தவர். அவருடைய சமாதி சந்தாராவில் இன்றும் இருக்கிறது. பீமாபாய் இறந்தபோது பீமின் வயது 6. பீமாபாய் பெற்றெடுத்த 14 குழந்தைகளில் 3 மகன்களும் 2 மகள்களுமே எஞ்சினர். மூத்த மகன் பலராம், அதற்கு அடுத்து இளையவர் ஆனந்தராவ், அதன் பின் மஞ்சுளா, துளசி என்ற 2 பெண் மகள். கடைக்குட்டியாக பீம் இருந்தார். பின்னாளில் தன்னை குறித்து வேடிக்கையாக செம்மையாக உதைப்பவன் என பீம் குறிப்பிடுவது உண்டு.
பெண்கள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. சகோதரர்களை இவர்கள் மாறி மாறி பேணி வந்தனர். இத்துடன் ராம்ஜியின் சகோதரி மீராபாய் வீட்டு வேலைகளை கவனித்து வந்தார். இவர் முதுகில் சற்றே கூன் விழுந்த குள்ளமான தோற்றத்தினர் ஆயினும் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குவார். உலக நடைமுறை அறிவு மிக்கவர். வீட்டில் பீம் பெஞ்சமின் போல் திகழ்ந்தார். தாயிலா குழந்தை என்பதால் அத்தையின் அன்பும் செல்வமும் பரிவும் அதிகமாக பீமுக்கு கிடைத்தது. ராம்ஜி சக்பால் கடும் உழைப்பாளி, ஆழ்ந்த மதபக்தி உடையவர். தடினமான உடல், கவர்ச்சியான தோற்றம், இரக்க குணம், ஈர்க்கும் உரையாடல் திறன், மதபக்தி, தாளாள சிந்தனை ஆகிய இயல்புகள் ராம்ஜி சக்பால் அவரிடம் இருந்தன. காலையும் மாலையும் கடவுள் வழிபாடும் பூஜையும் செய்வார். இந்த வழிபாட்டில் பிள்ளைகளும் கலந்து கொள்வார்கள். அருவி கொட்டுவது போல் இனிய பக்தி பாடல்களும் ஆன்மீக நேய பாடல்களும் இவருடைய இனிய குரலில் இசைமலையாக பொழியும். வழிபாட்டின் போது பூஜை முறைகளை முறையாக பின்பற்றுவார். அதனால் தன் குழந்தைகள் இதில் சிறிது கவனக்குறைவாக இருந்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டார். படிக்க வேண்டும் என்ற காரணம் காட்டி காலையில் பூஜையை தவிர்த்தாலோ அல்லது வேகமாக முடிக்கவோ அனுமதிக்கப்பட்டாலும் கூட மாலையில் பிள்ளைகள் முழுவதும் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாய நிலை இருந்தது. மாலையில் குழுவாக சேர்ந்து பக்தி பாடல்களை பாடுவார்கள். இந்த கட்டாய வழிபாட்டு முறை தந்தையின் இறப்பு வரை நீடித்தது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.